இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது மிக அக்கறையுடன் கதைப்பதாக நினைத்து கொண்டு ஹஜ் சம்பந்தமாக குர்ஆன் சம்பந்தமாக மஹர பள்ளி சம்பந்தமாகத்தான் எந்த நாளும் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். මට පෙර කතා කරපු මන්ත්‍රීතුමා කතා කරේ මොකක්ද කියලා තේරුම් ගන්න බැරුව මම තාම හොල්මන් වෙලා ඉන්නවා. එකක් කියනවා තව එකක් කියනවා ඊට පස්සේ ආයෙ එකක් කියනවා නිකන් ආතබූත වගේ කතා. தமிழ் மக்களுக்கு அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது என்று பேசினார். அது முந்தைய அரசாங்க காலத்தில் உண்மையில் அநீதி நடந்து கொண்டிருந்தது. கம்பளை பிரதேசத்தில் நகரசபை ஊடாக ஊத்தைகளை அப்புறப்படுத்தாமையினால் காணுகளை சுத்தப்படுத்தாமையினால் இன்றைக்கு பாரிய பிரச்சினைகள், டெங்கு பிரச்சினை, நெலும்பு தொல்லை. இன்று உண்மையில் ஒரு கவலையான தினம். ஜூலை 23 தமிழ் மக்களுக்கு நடந்த அன்றைய அநீதிக்கு எங்கள் தரப்பில் ஆழ்ந்த அனுதாபத்தையும் சோகத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று இங்கு பேசிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களுக்கு அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது என்று பேசினார். அது முந்தைய அரசாங்க காலத்தில் உண்மையில் அநீதி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எங்கள் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆன பிறகு ஒரு தமிழ் பிரதேசத்துக்கும் அநீதி நடைபெறவும் இல்லை, நடைபெறவும் மாற்றாது என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் இன்று அப்பநாயன சம்பந்தமாக இந்த விவாதத்தை பேசுவ முக்கியமான விடயம். இன்று நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்தத்தை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வதற்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து பெரும்பாலான டொலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த அனுப்பக்கூடிய பணத்திற்கான பொருள்கள் இலங்கைக்கு வருவதில்லை தான் முக்கியமான விடயம். அது சம்பந்தமாகத்தான் இந்த திருத்தத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு முக்கியமாக முயற்சியை மேற்கொள்கின்றோம். அதன் ஒரு குறிப்பிட்ட விடயம், அவர்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி அவர்களுடைய அட்ரஸ், அவர்கள் எந்த விதமான பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள், எந்த பொருளை ஏற்றுமதி செய்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதும் எங்களுடைய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று இன்று உங்களுக்கு தெரியும், இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது மிக அக்கறையுடன் கதைப்பதாக நினைத்து கொண்டு ஹஜ் சம்பந்தமாக குர்ஆன் சம்பந்தமாக மஹர பள்ளி சம்பந்தமாகத்தான் எந்த நாளும் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கதைப்பதன் மூலம் நாங்களும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீதுள்ள பல விடயங்களை பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுக்கான சில பதில்களை சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதன் மூலம் எங்களுக்குள்ள நேர காலம் கூட அதற்காகத்தான் எந்த நாளும் செலவழியக்கூடியதாக இருக்கின்றது. நான் முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் ஒரு நாளும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த நம்பிக்கையை நேற்று முந்தைய கிழமைகளுக்குள் கூட மீடியா மூலம் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டபோது ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கு 98 விதமான விருப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் எம்பிக்கள் முஸ்லீம்கள் மீது அபாண்டமான எம்பிக்கள் பள்ளிகளை சொல்லி முஸ்லிம் மக்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்ள முடியும் என்ற கனவில் இருக்கின்றார். அந்த கனவு ஒரு நாளும் நடைபெறாது என்பதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக நாங்கள் பலருக்கு නිවේදනයයි තම දූර කාලය නිම කර සමුගැනීම නිමිත්තෙන් පාර්ලිමේන්තුවට පැමිණ මේ අවස්ථාවේ කතානායක ගැලරියේ රැඳී සිටින මහජන චීන සමූහ ආණ්ඩුවේ තානාපති අතිගරු චී ෂෙන් හොන් මැතිතුමා සහ එම මැතිනිය මෙම සභාව විසින් සාදරයෙන් පිළිගන්නා බවත් ඉදිරි වැඩ කටයුතු සඳහා සුබ පැතුම් එක් කරන බවත් මෙයින් ප්‍රකාශ කිරීමට කැමැතියි. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න.
එතරම ආයනායන අපනාය පනත ගැන එතරම කතා කරොත් එතරම අද ආනායන අපනායන කරුන්ට එතරම හුඟක් අපි අවස්ථාව දීලා තියෙනවා. මේ රටේ ඉඳලා විදේශ විනිමය ඩොලර්ස් ටික එළියට යන ලොකු ප්‍රමාණයක් යනවා. ඒ වුණාට බඩු වෙනකොට පොඩි ප්‍රමාණයක් තමයි එන්නේ. අපි නිර්ණායන අපි කරගන්න ඕන. ඒ වගේම මත්ද්‍රව්‍ය කරන කට්ටියක් ඉන්නවා. ඒ කට්ටියත් ඒ කට්ටියගේ කළු සල්ලි ටික මේ පනත නැති හින්දා හුඟක් කට්ටිය ඒ කට්ටියත් ඒ ප්‍රයෝජනට ගන්නවා. ඒවා අපි ඉදිරි කාලයේදී නතර කරගන්න ඕන අවශ්‍ය කටයුතු හින්දා තමයි මේ පනත අපිට ඇත්තටම වෙනස් කරගන්න අවශ්‍යතාවය තියෙන්නේ. එතරම් කියනවනම් අපිට ලංකාවට යන ඩොලර්ස් වලින් එන බඩු ප්‍රමාණය හුඟක් අඩු වෙලා තියෙනවා. ඒකට හේතුවක් තමයි කළු කඩකාරයෝයි කළු සල්ලිකාරයෝයි හිටපු දේශපාලකයෝ හුඟක් කට්ටිය සල්ලි ටික විදේශයට ගිහිල්ලා තමන්ගේ ස්විස් බැංකුවල එව්වගේ මේ දාගත්තු එක කාලයකුත් තිබ්බා. එව්වත් අපි අනිවාර්යෙන් මේ පනත තුලින් නතර කර යුතුයි. අපි දන්නවා අපේ විතරපු මෙතන කතා කරපු විරුද්ධ පක්ෂ නායකතුමා කතා කරා අපේ උසාවිය ගැන කතා කරා ලෝයිස්ලා ගැන කතා කරා ඒ කාලේ ඒ කට්ටියගේ ආණ්ඩු කාලේ කොහොමද ජොබ් ගුණා කිව්වොත් කොටනම් කම්කරු උසනම් ලිපිකරු කියලා වගේ එකක් මටත් ඇහිලා තියෙනවා. ඒ වගේ කියපු එක්කෙනා දැන් රට ගැන ලෝකය ගැන ලොකු අවබෝධයෙන් ඉන්න වගේ අපි වැරදිකාරෝ අපි ඒකපාක්ෂික තීන්දුව ගන්න එක පක්ෂයක් තමයි පාලනය කරන්න යනවා වගේ කතා කරනවා. ඒ කට්ටිය ඒ කාලේ කරපුවා මතක් කරලා බැලුවොත් එත්තටම හොඳයි. ඒ වගේම තව එකක් තමයි මේ කට්ටියගේ පාලනයේ තියෙන ගම්පල නගර සභාව ගැනත් කියන්න ඕන. එතරම් ගම්පල නගර සභාවේ මේ කට්ටිය පාලනය සජිබේ පාලනය කරනවා. ඔයාලගේ පාලනය කොහොමද කියලා ඒ නගර සභාව තුලින් අපිට දැනගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. අඩුම ගානේ කුණු ටිකකවත් අයින් කරගන්න බැරි විරුද්ධ පක්ෂ නායකතුමා ඔයාලගේ සභාපතිතුමා ඉන්නේ. එයාට ඔයාලගේ උපදෙස් ටික දෙන්න. ඒ කුණු ටික අයින් කරන්න. ඒ එතන ගම්පල මහනුවර දිස්ත්‍රික්කයේ ඩෙන්කු එකේ දෙවෙනි එකට තියෙනවා. ඒ ඩෙන්කු එක නැති කරගන්න ඕන. එව්වට උපදෙස් දෙන්න. මෙතන ඇවිල්ලා බොඩු පුරුෂාරන් දොඩවන්න එපා. ඔයාලා ගිය කාලේ හරියට මේ පනත් ටික ඔක්කොම කරලා ඔයාලගේ පාලන කාර්යාලය කරලා තිබ්බනම් අපිට අද මේ පනත් ටික වෙනස් කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඔයාලා කරපු නැති හින්දා තමයි ඇත්තටම අපිට මෙව්වා කරගන්න වෙලා තියෙන්නේ. අපි ඇත්තටම මේ රටක් විදියට අතිබරු ජනාධිපතිතුමා මේ රට කොහොමද දියුණු කරන්න කියලා කල්පනා කරනවා. ඇත්තටම එක්තරා කාලයකදී ඔයාලා දන්නවා මහින්ද රාජපක්ෂ නාමල් රාජපක්ෂලා උසාවියෙන් මේ කට්ටියට මේ ආර්ථිකයට අප මේ හානියක් කරගලා උසාවි තීන්දුව හිටන් තියෙනවා. ඒ වගේ පාලනයක් තිබු රටක් අද අතිගරු ජනාධිපතිතුමා ඔයාලා දන්නවා අපි සල්ලි මුදල් ගහන්න නැතුව ජනතාවට දිත්වයකට කෝටි 50,000ක් අපිට දෙන්න පුළුවන් වුණා. ඒ වගේම මේ යුද්ධයට හානි වෙච්ච කට්ටියටත් එක්ක අපි තවත් 10,000ක් දෙන්න හම්බුණා. ඒ වගේ ඉදිරි කාලයේදී මේ රට දියුණු කරගන්න අපි සියලුම දෙනා එකතු වෙලා වැඩ කරමින් යන වෙලාවේ ඔයාලා කකුලෙන් එතරම් අදින්න එපා. ඒ වගේම දෙමළෙමුත් කියන්න ඕන දෙමළ ජනතාව වෙනුවෙන් එතරම් අපි ලංකා ඉතිහාසයේ இலங்கை வரலாற்றில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.